ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு 1 pot ரைஸ் வெஜிடபிள் புலாவ். இந்த ஈஸியான டேஸ்டியான புலாவ் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தேங்காய், 5-6 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா, இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், இது கூட பிரியாணி இலை, பட்டை, பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணது, இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, சோயா சங்க்ஸ் இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். சோயா சங்க் வெந்நியில் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ எந்த கிளாஸால் அரிசி அளந்தோமோ அதே கிளாஸால் 1.5 கிளாஸ் தண்ணி, நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை, அப்புறமா நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரில் ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.